இப்ப மறுபடியும் ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்தலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு வந்திருக்கு. இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட், எல்ஜிபிடிக்யூ இது எல்லாமே போதை மாஃபியாக்கள் தான். அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க பல கொடிகளை. ஏங்க வீட்டுல வந்து பொண்டாட்டி கிட்ட சிரிச்சு பேச மாட்டேன்றான், 10 பிள்ளைகள் கிட்ட சிரிச்சு பேசுறீங்க. நீ போ வீட்டுல மனைவி கிட்ட ஜாலியா பேசு, 1 hour 2 hour பேசு, போனை தூக்கி வச்சுட்டு பிள்ளைங்க கிட்ட பேசு. நீ வாரத்துக்கு ஒரு நாள் வா, தெரு கேட்கவே சிரிச்சுன்னா உனக்கு எல்லாம் போயிடும் சொன்னா இது எப்படி போயிடும் சொல்லு. சாப்பிடும் போது கூட வீட்டுல உட்காந்து செல்போனே பாத்துட்டு இருக்காங்க, பொண்டாட்டி கிட்ட பேச மாட்டாங்க பிள்ளை. ஆனா நிறைய பேருக்கோட ஃபீலிங் என்னவா இருக்குன்னா, வீட்டுக்கு போனா டெய்லி பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதுக்குன்னு சொல்லி பொண்டாட்டி வந்து வீட்டுக்குள்ள வந்தோன்னா பட்டு கம்பளம் வீசிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு பல்ல காட்டிட்டு உட்காந்துன்னா பைத்தியம் தான் உட்காந்து. ஒரு மனைவி யார்கிட்ட இருக்கு? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் இந்த கதை சொல்ல முடியுமா? இல்ல எதிர் வீட்டுக்காரங்க கூப்பிட்டு எனக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? சொன்னாதான் நீ கம்முனே இருப்பியா? இந்த வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு ஆடி பாடி பொண்டாட்டி கூட்டு போ, பிள்ளைங்களை கூட்டு போ, தெருல வந்து கிக்கின்னு சிரிக்கிறது வந்து இதெல்லாம் என்ன நீங்க வந்து சுகம் கண்டீங்க சொல்லு. ஸ்ட்ரீட்ல போகும்போது புதுசா நாங்க ஃப்ரெண்ட்ஸ பிடிக்கிறோம், கண்டுபிடிக்கிறோம். போதைக்கு அடிமையாகக்கூடிய நபரை கண்டுபிடிப்பீங்க. இல்ல அங்க போறவங்க எல்லாருமே போதையில தான் போறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? 10% இருக்குமா, 90% அது மாறாதுன்றது என்ன நிச்சயம்? வணக்கம் ரஹீம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சார். சோ எல்ஜிபிடிக்யூ பிரைட் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்ப மறுபடியும் ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்தலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு வந்திருக்கு அடுத்த சில மாதங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரி வீக் வந்துட்டு இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்துட்டு நடக்குது, நிறைய பேர் வராங்க, கலந்துக்கிறாங்க. அந்த காலை வேளையில வந்துட்டு முகம் தெரியாத நபர்களோட ஒரு புதுசா பேசுறதுக்கு பழகிறதுக்கு அப்படின்ற ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டை பத்தின உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? அதான் சொல்றேன் முன்னாடி, போதை மாஃபியாக்கள் உருவாக்குறது தான் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட், எல்ஜிபிடிக்யூ இது எல்லாமே போதை மாஃபியாக்கள் தான். அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க பல கொடிகளை. ஏங்க வீட்டுல வந்து பொண்டாட்டி கிட்ட சிரிச்சு பேச மாட்டேன்றான், 10 பிள்ளைகள் கிட்ட சிரிச்சு பேசுறது இல்லை. போற மெஷின் லைஃப் மாரி சாப்பிட்டுட்டு ஒரு கையில சாப்பிட்டுட்டு ஒரு கையில செல்போன் பார்த்துட்டே இருக்கான், உடம்பு போட்டு தூங்கினான். அதுக்கப்புறம் ஹாப்பி ஸ்ட்ரீட்னு தெருவில் நின்று கேட்கன்னு சிரிக்கிறதுனால இதனால என்ன உனக்கு வளர்ச்சி வரும் சொல்லு. நீ போ வீட்டுல மனைவி கிட்ட ஜாலியா பேசு, 1 hour 2 hour பேசு, போனை தூக்கி வச்சுட்டு பிள்ளைங்க கிட்ட பேசு, உண்மையை பெற்ற அப்பா அம்மா கிட்ட பேசு, சித்தப்பா கிட்ட பேசு, பெரியப்பா கிட்ட பேசு. உறவு என்பது எவ்வளவு பெருசு, அதெல்லாம் பேசி சந்தோஷமா இரு. அப்படின்றதுதான் ஒரு மனித சமூகத்துக்கு இன்றைய தேவையான ஒரு விஷயம். அதெல்லாம் விட்டுட்டு நீ வாரத்துக்கு ஒரு நாள் வா, தெரு கேட்கவே சிரிச்சுன்னா உனக்கு எல்லாம் போயிடும் சொன்னா இது எப்படி போயிடும் சொல்லு. இந்த சந்தோஷம் வந்து எப்படி போயிடும்? நீங்க இப்ப சொல்ற மாதிரி ஒரு விஷயம் சார் என்னன்னா, இப்ப சாப்பிடும் போது கூட வீட்டுல உட்காந்து செல்போனே பாத்துட்டு இருக்காங்க, பொண்டாட்டி கிட்ட பேச மாட்டாங்க பிள்ளை. ஆனா நிறைய பேருக்கோட ஃபீலிங் என்னவா இருக்குன்னா, வீட்டுக்கு போனா டெய்லி பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோம், வீட்டுல ஒரு மாதிரியான வேற விதமான ஒரு டார்ச்சர் இருக்கு, இல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் இல்ல அப்படிங்கறதுனால நாங்க ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு போறோம் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அங்க போனா வேற மாதிரியான மனிதர்களை சந்திக்கிறோம், புதுவிதமான முகங்களை பாக்குறோம். சோ அப்போ வந்துட்டு புதுசா ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? காமெடியா தான் எடுத்துக்கணும். ஏன் சொன்னா மனைவின்னு இருந்தா சில பல கஷ்டங்கள், அவளுக்கும் ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அது வந்து உயிரற்ற ஒரு பொருள் இல்லை, அது உயிருள்ள ஒரு பொருள், ஒரு இது ஜீவன். அது கணவன் வீட்டுக்கு வந்தான்னா அவளுக்கு நடந்த பல பிரச்சனைகளை பக்கத்து வீடு, எதிர் வீடு, அல்லது அவ அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய இருந்தால் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அது எல்லாமே வந்து யார்கிட்ட அவன் வந்து பகிர்ந்துக்குவா? கணவன் கிட்ட தான் பகிர்ந்துக்குவா. அதுல சில பல குறைகளும் இருக்கும், கொஞ்சம் ஆக்கிரமம் படுவா, எல்லாமே இப்படி நடக்குது அப்படி நடக்குது குறையும் சொல்லுவா. அது வந்து ஒரு கணவன் வந்து அதை உள் வாங்கிக்கிட்டு அந்த மனைவிக்கு அவளுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்களை தீர்த்தானா அதுதான் குடும்ப வாழ்க்கை. அதுக்குன்னு சொல்லி பொண்டாட்டி வந்து வீட்டுக்குள்ள வந்தோன்னா பட்டு கம்பளம் வீசிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு பல்ல காட்டிட்டு உட்காந்துன்னா பைத்தியம் தான் உட்காந்துருவோம். ஸோ பைத்தியம் தான் உட்காந்துருக்க அப்படியே எல்லாம் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமா. அது ஒரு மனைவி யார்கிட்ட இருக்கு? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் இந்த கதை சொல்ல முடியுமா? இல்ல எதிர் வீட்டுக்காரங்க கூப்பிட்டு எனக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? சொன்னாதான் நீ கம்முனே இருப்பியா? உங்ககிட்ட தான் அழுவா, உங்ககிட்ட தான் கதறுவா, உங்ககிட்ட தான் பேசுவா. நாம வந்து போய் டீ கடையில் நின்று கண்ட ஃப்ரெண்டுன்ற பேர்வையில மணிக்கணக்கில் டைம் வேஸ்ட் பண்றோம் இல்லையா? நாம என்னைக்காவது மனைவி கிட்ட உட்காந்துட்டு மனைவி கிட்ட வந்து டைம் வேஸ்ட் பண்ணிருக்குமா? நீங்க டைம் வேஸ்ட் பண்ணி பாருங்க, எந்த குடும்பத்தும் பிரச்சனை வராது. பெண்ணுக்கு வந்து பொருளாதாரம் தான் முக்கியம் இல்லை, நமக்கு நம்முடைய வேதனைகளை, நம்முடைய அழுகுறலை, நம்முடைய அந்த உள்ளார்ந்த அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த ஒரு ஆள், அதுதான் கணவன்.
அதை கேட்கணும். சும்மா வந்து இரவுனா நைட்டு பக்கத்துல படுத்துட்டா மட்டும் கனவு இல்லை. இதையும் தாண்டி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு ஓகே, பட் மத்தவங்களுக்கு என்ன சொல்றாங்க, எவ்ரிடே ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப்லயே இருக்கும். காலையில ஒர்க்குக்கு போறோம், திரும்ப ஈவினிங் வரும், அதுக்கப்புறம் எதுவும் பெருசா இல்ல, டிவி பாக்குறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், இந்த மாதிரி ஒரு ரொட்டீன்ல போயிட்டு இருக்கும் போது இந்த வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு ஆடி பாடி பொண்டாட்டியை கூட்டு போ, பிள்ளைங்களை கூட்டு போ, பெரியப்பா வீட்டுக்கு போ, சித்தப்பா வீட்டுக்கு போ, அவங்க உறவு முறைக்குள்ள ஒரு இணக்கம் வரட்டும், போ ஜாலியா இல்லைன்னா பீச்சு போ, பார்க்கு போ, அல்லது எங்கன்னா போ, வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி போ. கல்யாணம் ஆகாதவங்க என்ன சார் பண்ணுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட போறாங்க இல்லையா, நம்ம சொல்ல வேண்டியதே இல்லையா, அவங்க போறாங்க இல்லையா, தெருல வந்து கிக்கின்னு சிரிக்கிறது வந்து இதெல்லாம் என்ன நீங்க வந்து சுகம் கண்டீங்க சொல்லு. இல்ல அவங்க அதான் சொல்றாங்க, இப்ப ஃப்ரெண்ட்ஸோட போற மாதிரி தான் ஹாப்பி ஸ்ட்ரீட்ல போகும்போது புதுசா நாங்க ஃப்ரெண்ட்ஸ பிடிக்கிறோம், கண்டுபிடிக்கிறோம், எங்களோட வேவ்லென்த்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை நாங்க கண்டுபிடிக்கிறோம். போதைக்கு அடிமையாகக்கூடிய நபரை கண்டுபிடிப்பீங்க, அவன் மூலியமா போதைக்கு அடிமையாவாங்க. அப்போ இது வந்து ஒரு விதமான ஒரு கலாச்சார சிறுவழி தானே இது எல்லாமே. இல்ல அங்க போறவங்க எல்லாருமே போதையில தான் போறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? எப்படி சார் எடுத்துக்கிறது? 10% இருக்குமா, 90% அது மாறாதுன்றது என்ன நிச்சயம்? முன்னாடி பாருங்க, ஒயின் ஷாப்பெல்லாம் வந்து தண்ணி அடிக்கிறான்னு சொன்னாவே அது மிக பயங்கரமா அது வந்து இருந்தது இல்லையா. பயந்து ஒதுக்குப்புறமா ஆத்தோரமோ இல்ல சுடுகாட்டுலயோ உட்காந்து அடிச்சுட்டு அந்த வாசம் போறவரையும் வீட்டுக்கு கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு அந்த நிலை மாறி அதனுடைய பரிணாமம் வச்சு தெரு கடை வச்சுட்டு கவர்மெண்டே விற்கிறான், இருக்கா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த நிலையெல்லாம் பார்க்கணும். நீங்க இன்னைக்கு வந்து 10% இருக்குன்னா இது அப்படியே மாறிச்சுன்னா நீங்க நானும் மனுஷனா வெளியே சுத்தவும் முடியாது. உங்களை அடிச்சு போட்டு உங்ககிட்ட இருக்க பணத்தை பிடிக்கிட்டு போவோம். ஏன்னா அந்த 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 போதைக்கு அடிமையாயிட்டானா அவனுக்கு வந்து அவன் ஒருத்தனா இல்லை, அவனுக்குள்ள 4-5 பேரை உள்ள பூந்துறாங்கன்னு போது அவன் கண்ணு முன்னாடி இருக்கிறது யாருன்றது அவனுக்கு தெரியாது. அதன் பிறகு வந்து குற்றம் நடக்குது, கொலை நடக்குது, திருடு நடக்குது அப்படின்னு சொல்லி ஒப்பார வைக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லைன்ற. ஓகே, புரியுது. சரி, இப்போ ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்னீங்க, இப்போ ஒரே நாள் எல்லாருக்கும் லீவு அப்படிங்கும் போது ஃபேமிலியா கிளம்பி வெளியில போறது இல்ல சொந்தங்களை போய் மீட் பண்றது அப்படிங்கிறது ஓகே. பட் வீட்டுல இருக்க ஒரு 4 பேர்ல வந்து 4 பேருமே ஒர்க்கிங், டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வந்து வீக்கெண்ட் லீவா இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து வீக் டேஸ்ல லீவா இருக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது அவங்களே பார்த்து பேசிக்கிறதுங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? பிளஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே வந்துட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது வந்துட்டு நார்மலான விஷயமே கிடையாது. நிறைய பேர் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. சோ அப்படிப்பட்டவங்க தான் வந்துட்டு இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு போறது, அங்க போயிட்டு வந்துட்டு எல்லாருக்கூடயும் பேசணுங்கிறத தாண்டி வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை தான் அவங்களுக்கு வந்து ஓகே, எல்லாமே ஃப்ரீயா இருக்காங்க. சோ அங்க வந்துட்டு பாட்டு பாடுறாங்க, அவங்களோட சேர்ந்து பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்துட்டு எல்லாருமே போதைக்காக தான் போறாங்க அப்படின்னு எப்படி சார் எடுத்துக்கலாம்? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, எல்லாரும் 4-5 பேர் இருக்காங்க, 4-5 பேருக்கு தனித்தனி நாள்ல தான் விடுமுறை, ஒரே நாள் விடுமுறை இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி எங்கெல்லாம் ஜாலியா போவாங்க. அப்படி விடுமுறை இல்லாம இப்ப ஹாப்பி ஸ்ட்ரீட் டெய்லி நடக்குது. இன்னைக்கு இவர் போறதுக்கு நாளைக்கு அவர் போறதுக்கு நாளைக்கு, அதுவும் வந்து என்னைக்கோ ஒரு நாள் தானே. அப்ப என்னைக்கோ ஒரு நாளைக்கு எல்லாரும் லீவ் போட்டு போற மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் வந்து நீங்களும் வாரத்துல ஒன்றே வந்து எல்லாரும் ஒரே மாதிரி லீவ் போட்டு இதே மாதிரி போங்கன்ற. இல்ல எல்லாரும் ஒரே நாள்ல லீவ் போட்டு போறாங்கன்னு சொல்ல, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? சோ யாருக்கு அன்னைக்கு ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்களுக்கு சரி, தனியா இருக்கிறதுக்கு பதிலா அங்க போலாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? அதாவது என்டர்டைன்மெண்ட்டே இல்லையா உலகத்துல வந்து, அவ்வளவு மோசமான உலகத்திலே நம்ம வாழ்றோம். எனக்கு புரியலையே, உலகத்துல நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கு. திரைப்படங்கள் வந்து முன்னாச்சே வந்து கம்மியா இருந்தது. இப்ப ஆளுக்கெல்லாம் திரைப்படம் வச்சிருக்கான். வீட்லயே பாத்தீங்கன்னு சொன்னா 150 சேனல் 200 சேனல் வீட்டுல உட்காந்து பாக்குற அளவுக்கு நம்ம வந்து இருக்கா இல்லைங்களா? அதனால பொழுதுபோக்கு சாதனங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இன்னைக்கு வந்து அளவுக்கு மீறி இருக்கு. நமக்கு நேரமா பத்தல. நம்ம காமெடியை சிரிக்கிறதே பார்த்துட்டு இருக்கணும்னாலும் பார்க்கலாம், காமெடிஸே பார்க்கறதுனாலும் டிவில பார்க்கலாமா இல்லையா? அப்படி பொழுதுபோக்கு தளங்கள் வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கு அளவுக்கு மீறி. வெளியே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பீச்சு, அந்த மெரினா பீச், அந்த பீச், இப்ப சென்னையிலே எடுத்துங்க எவ்வளவு சுற்றுலா தலங்கள் இருக்கு, எவ்வளவு இருக்கு, போகலாம். அதை மீறி இது ஹாப்பி ஸ்ட்ரீட்ன்றது இது ஒரு தனி விதமான ஒரு கலாச்சாரத்தை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்க பார்க்கும்போது இது எங்க போய் முடியுன்றது பயமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு எங்க போய் முடியும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் யோசிச்சிருந்திருப்பீங்களா? இல்ல இது இங்க கொண்டு போயிடும், இந்த மாதிரியான விளைவு. நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா, இது ஏதோ போதை மாஃபியாக்கள் தான் இது உருவாக்குனது. இந்த போதை மாஃபியாக்கள் வந்து இது என்ன நினைக்கிறாங்க, இவங்க இதை எப்படி கொண்டு போவாங்களோ அப்படின்ற கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. இது அரசே துணை நிக்குது அப்படின் போது இன்னும் பயங்கரமான அதிர்ச்சி இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை.
இப்ப என்னன்னா சார், நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு நமக்கு சினிமாஸ் இருக்கு, தீம் பார்க்ஸ் இருக்கு, அப்படி போனா ஃபேமிலியோட போறது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, மனிதர்கள் மனிதர்களோட பேசுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. மோஸ்டா வெறும் கேட்ஜெட்ஸோட இருக்கும், இல்ல சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு நாள் நாங்க வெளியில போயிட்டு மனிதர்களோட இன்டராக்ட் பண்றோம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர்த்து, அங்க போய் இந்த ட்ரக்ஸ் பத்தியோ இல்ல வேற விஷயங்களை அவங்க நாடி போறது கிடையாது அப்படிங்கறதும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்றது ஒண்ணுமே புரியல எனக்கு. ஏன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கறது அப்படித்தானே இருக்கு. அதாவது மனித சஞ்சலமே இல்லாம அமைதியான இடத்துல தான் போய் நீங்க குடியிருக்கிறீங்க. அதாவது இப்ப உதாரணத்துக்கு நான் ஓட்டேரி சைட்ல இருக்கேன். எந்த நேரத்துல கலகலன்னு இருக்கும், சண்டை நடந்துட்டு எதிர் வீடு அது வீடு பைக்கார இடிச்சிட்டா அது இது ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது அப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னா நமக்கு ஒரு ஃப்ரீயா இருக்கு. அந்த 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 மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு மக்களோட மக்களா பழகிட்டு அவங்களுடைய வேதனை இவங்களுடைய சந்தோஷம் எல்லாமே கலந்து. ஆனா நீங்க இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ல போறவங்க எல்லாமே பாருங்க, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல அமைதியா பீஸ், கொஞ்சம் குழந்தை சவுண்ட் வந்தா கூட இவங்களால தாங்க முடியாது. அப்படி வாழ்ந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் நான் தெருவில் நின்று சிரிப்பேன்னு சொல்ல, இதுதான் கேவலமா இருக்குன்றேன் நானு. லைக் வாரத்துக்கு ஒரு முறை எல்லா வாரமும் அவங்க போறது இல்ல சார். எப்பயாவது ஒரு முறை அவங்களே ரொம்ப டவுனா ஃபீல் ஆகும் போது தானே போய் வேற யாரையாவது மீட் பண்ணணும் அப்படின்னு. வாரத்துக்கு ஒரு நாள் நடத்துறது இல்ல, ஏதோ ஒரு மாசத்துக்கா ஒரு வருஷத்துக்கா எப்ப நடத்துறாங்க அது என்னன்னு தெரியல. வாரத்துக்கு சண்டே நடத்தும். அப்போ அது நீங்க போறதுன்றது ஒரு இது வர, நீங்க மனிதனா கூட வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லாம தான் நீங்க போயிட்டு அபார்ட்மெண்ட்ஸ்ல கூட போய் பாருங்க. இவங்க வாங்குறது கீழே தான் வாங்குறது இல்ல, 25 25th 30th ஃப்ளோர் மேலதான் வாழ்றாங்க. போயிட்டு இந்த ஈஸியா ரோட்ல போய் கேட்டா கோமா இருக்குங்க, கோமா அப்படிப்பட்ட நபர் நீ எதுக்கு போறேன்ற நான் புரிதுங்களா உங்களுக்கு? நீ எப்படி தனியா, நான் மனுஷன் கூடவே சேர மாட்டேன், நான் தனியா அப்படியே பீஸ்ஃபுல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இது மட்டும் ஏன் வாரத்துக்கு ஒரு நாள் வரேன், இதே அங்கே போய் தொலைஞ்ச வேண்டியதானே. ஹாப்பி ஸ்ட்ரீட்டை ஈஸியா இருக்கும் மாதிரிலாம் இவங்க வாழ்றதை நீங்க பாருங்க, நீங்க எல்லாமே பாருங்க. அமைதியான பங்களா வீடு பார்த்தணும், எந்த சஞ்சலம், ஒரு சின்ன பின் பாயிண்ட் சவுண்டு கூட வரக்கூடாது. ஒரு பைக் போற சவுண்ட் வரக்கூடாது, ஒரு கார் போற சவுண்ட் வரக்கூடாது, பஸ் சவுண்ட் வரக்கூடாது, மக்கள் 10-100 பேர் சண்டை போடுற சவுண்ட் எதுவுமே வரக்கூடாது. இந்த மாதிரி இடங்கள் தான் இவங்க குடியே இருக்கிறாங்க. குடி இருந்துட்டு நான் எனக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு போய் நான் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா, நீ சந்தோஷமா இருக்கா, உலகமே உனக்கு சந்தோஷமா தானே இருக்கு. மக்களோட மக்களா இருந்தா சந்தோஷம் தான். ஆனா எல்லா இடத்துலயும் தவறுகள் நடக்குது. அப்போ இங்க ஐயோ இங்க குடிகாரங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா, ஐயோ இங்க போதை வசதி நிறைய பேர் இருப்பா, ஐயோ இங்க மோசமான இடம்பா, இந்த இடத்துல நம்ம குடியிருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நாம அந்த மோசமான இடத்துலயும் இருந்து நாம மக்களோட மக்களா வாழணும்னு சொன்னா நமக்கு இப்படி போய் ஹாப்பி ஸ்ட்ரீட்ல போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைன்ற நான். இப்ப மக்களோட மக்களாதான் சார் எல்லாருமே. சில பேருக்கு ஒர்க் காரணமா அவங்களோட ஆபீஸ் பக்கத்துலயே வீடு எடுத்து தங்குற மாதிரியா இருக்கும். இல்ல சில பேருக்கு ஆல்ரெடி அங்க இடம் வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. சோ அதனால அவங்க தனியா போற நபர் மாதிரி தெரியுது எனக்கு. நீ திரும்ப திரும்ப ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணல சார், நான் நார்மலா சொல்றேன். இருக்கக்கூடிய இந்த பிஸி லைஃப்ல அவங்களுக்கு அந்த ஒரு நாள் அவங்களோட பிஸி ஷெட்யூல் எல்லாம் விட்டுட்டு ஹரிபரி லைஃப் விட்டுட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களே. இதுல என்ன தப்பு ஆயிட போகுது, இல்ல தப்பு நடக்காது அப்படின்னு அங்க போறவங்க சொல்றாங்க. தப்பு கண்டிப்பா நடக்கல, அங்க இருக்கவங்க எல்லாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே போதை பொருள் இதெல்லாம் இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல பாருங்க, நிச்சயம் பாருங்க. அப்போ நம்ம இதை பத்தி நம்ம நிச்சயம் பேசுவோம். அப்ப இல்லைன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி அது ஹாப்பி ஸ்ட்ரீட்னால எந்த ஒரு கெடுதலும் இல்லைன்ற மாதிரி பாத்துக்கலாம். நம்ம இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டை உண்மையில கிராமங்கள்ல நடத்துவாங்களா கிராமங்கள்ல நடத்துவாங்களா? ஏன்னா அங்க சாதிய பாகுபாடுகள் இருக்கா இல்லையா? நகரங்கள்ல மட்டும்தான் இவங்க இப்படி நடத்துவாங்க. ஏன்னா நகர மக்களை தான் இவங்க சீரழிக்கணுன்றது திட்டம், வேற எதுவுமே. சாதிய பாகுபாடுகளுக்குன்றது உள்ள போவாதீங்க. அதை மீறி இந்த கலாச்சார சீரழிவுன்னு ஒண்ணு இதுக்குள்ள இருக்கு. இந்த கலாச்சார சீரழிவு, பண்பாட்டு சீரழிவு எங்க உருவாகுதோ அங்க நிச்சயமா மிகப்பெரிய ஆபத்துகள் அங்க தெளிவா இருக்கும். அதனுடைய எதிரொலிகளாக தான் நான் பாக்குறேன். தொலைநோக்கு பார்வையோட தான் பாக்குறேன். இன்னைக்கு போய் இப்படி நடக்குதுன்னு பாக்கல, இதனுடைய பரிணாமத்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இது எங்க போய் முடியும் அப்படின்றது பாக்குறேன். LGBT எப்படியோ